ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். இதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயும் பருப்பு சேர்த்து தான் செய்வோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இது நல்லா செவக்க வறுபட்டாச்சு. பூண்டு பல் ஒரு 4 பூண்டு பல்ல 1-2 கட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறம் மாற வதங்கியாச்சு. அவரைக்காயை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பிரட்டிக்கலாம். இதில் நம்ம மிளகாலாம் தாளிக்கல. எண்ணெயில் கொஞ்சம் வதக்கியாச்சு. இதில் இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த பொடியெல்லாம் எண்ணெயில் ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கலக்கிட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணிடலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்டா 1/2 மூடி தேங்காய் துருவல் இதை அப்படியே இதில் கலந்து விட்டுறலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட அவரைக்காய் பொரியல். எப்பயும் பண்ணுற மாதிரி பருப்பு போட்டு மிளகாய் கிள்ளி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.